மீட்பு. ஏற்கனவே ஒரு மீட்பு எனக்கு இருக்குது, இந்த ஆவியின் மீட்பு. அவர் சொல்றாரு, உன்னை சரீரத்தை நான் மீட்க போறேன். ஆமென் சொல்ல மாட்டேன்? கரங்களை உயர்த்தி. உங்கள் மீட்பு எங்க இருக்குது? அதுக்கு இன்னொரு அர்த்தம் தெரியுமா? நான் சீக்கிரம் வரப்போறேன். என்ன செய்? உலகத்தானுக்கு தெரியாது. உலகம் தலை குனிந்து இருக்கிறது. அது அமெரிக்காவோ அது இந்தியாவோ ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் தேவன் சொல்றாரு, பி ஃபர்ம். கரங்களை உயர்த்தி. டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த வியாதி உனக்கு முத்தி போச்சு. தேவன் சொல்றார், தலை நிமிர்ந்து நெல். உன் தலைகளை எல்லாமே நான் சொல்ற வார்த்தை கவனிங்க. அவர் என்னை உயர்த்தினார், ஏன் தெரியுமா? உனக்கு நம்பிக்கை தரும்படியாய். இந்த உலகமே எப்படி இருக்குது? அந்த வசனம் போடுறீங்களா? உலகம் எப்படி இருக்குது இன்னைக்கு? உலகம் பயந்து நடுங்கி திகைத்து என்ன நடக்குமோ தெரியல. தேவன் சொல்றார், இன்னொரு முறை வசனத்தில் சொல்லலாமா? சொல்லுங்க. பயப்படாதிருங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஏன் தெரியுமா? நான் வருகிறேன். 29ஆம் வசனம், 29, 29. நன்றியும் அது சொன்னாரு, அத்திமரம் துளிர் விட்டு இருக்கிறது, என் வருகை மிக சமீபம். கடைசியான ஒரு வார்த்தை. ஏன் திருமணம் உயர்த்தினார்? 63ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஏன் என்னை உயர்த்தினார்? எல்லாரும் எழுந்திருந்து 63ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். why God lift me up. ஆமென். எல்லாரும் எழுந்து சொல்லுங்க. என்னை ஜீவனுள்ள மட்டும் துதித்து உமது நாமத்தை சொல்லி. இங்கே கொண்டு அந்த வார்த்தை வருது, ஐ வில் லிஃப்ட் மை ஹேண்ட். சொல்லுங்க கையெடுப்பேன். சத்தமா இங்கிலீஷில் இந்த வார்த்தை வருது, ஐ வில் லிஃப்ட் அப். கேன் ஐ புட் இட் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ்? ஐ வில் லிஃப்ட் அப். சத்தமா. என்னை தூக்கி எடுத்தவருக்கு 2 கையெடுத்து நான் ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஐ வில் லிஃப்ட் அப். எங்கே என்னை தூக்கி எடுத்தாரு பாருங்க. நிமிரக்கூடாது என்னை தூக்கி எடுத்தாரு. கையை எடுத்து என்ன பண்ணலாம்? 2 கையை எடுத்து ஐ வில் லிஃப்ட் அப் மை ஹேண்ட்ஸ். சொல்லுங்க, என் கையை உயர்த்துறேன். எனக்கு சில பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எனக்கு என்ன சொன்னா கூட கை உயர மாட்டேன். மனசாட்சியே இல்லை. புழுதியில், குப்பையில், நாத்தத்தில், வேலை இல்லாமல், வெட்டி இல்லாமல் எனக்கு வேலை கொடுத்தாரு, எனக்கு ஒரு திறமையை கொடுத்தாரு, எனக்கு ஒரு படிப்பு கொடுத்தாரு. ஹலோ, எனக்கு ஒரு படிப்பு கொடுத்தாரு, எனக்கு ஒரு கம்பெனி கொடுத்தாரு, எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு. சொல்லுங்க, as long as I live. சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிற நாளுமெல்லாம் என்ன செய்வேன்? அர்த்தம் தெரியுமா?